ஓகே சார். ஜெரி விசாரிச்சிட்டேன். ஜனனி உனக்காக ரிவேரா ரெஸ்டாரண்ட்ல டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. அங்க பாருங்கடா. ஜனனி ஜீவா வேஷத்துல வரா. இல்ல ஜீவா வேஷத்துல வரா. டேய் சும்மா இருடா. அடே ஜெரி, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காடா. பட்டாரு போய் ரெண்டு ஐ லவ் யூ வாங்கிடு. உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க மப்டில வர சொன்னேங்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். 2 நாளா பெஞ்ச மழையில உங்க யூனிஃபார்ம் நனைஞ்சு நாசமா போயிருக்கும். உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக எங்களையும் மப்டில வர சொல்லிருக்கீங்க. அதான கமிஷனர் சார்? கமிஷனர்னு சொல்லக்கூடாது. தண்டபாணி, இது ஒரு ரகசிய மீட்டிங், புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே சார். ஜெரி விசாரிச்சிட்டேன். ஜனனி உனக்காக ரிவேரா ரெஸ்டாரண்ட்ல டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. அங்க பாருங்கடா. ஜனனி ஜீவா வேஷத்துல வரா. இல்ல ஜீவா வேஷத்துல வரா. டேய் சும்மா இருடா. அடே ஜெரி, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காடா. பட்டாரு போய் ரெண்டு ஐ லவ் யூ வாங்கிடு. உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க மப்டில வர சொன்னேங்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். 2 நாளா பெஞ்ச மழையில உங்க யூனிஃபார்ம் நனைஞ்சு நாசமா போயிருக்கும். உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக எங்களையும் மப்டில வர சொல்லிருக்கீங்க. அதான கமிஷனர் சார்? கமிஷனர்னு சொல்லக்கூடாது. தண்டபாணி, இது ஒரு ரகசிய மீட்டிங், புரிஞ்சுதா? எஸ் மேம். ஹே ஜெரி சார், நீங்க போங்க, இதோ வந்துடுறேன். எல்லாரும் உன்னை காக்கில தான் பாக்குறாங்க. நான் உன்னை கலர்ஃபுல்லா சாரியில பார்த்தேன். தேங்க் யூ மேம். வெல்கம் மேடம். தேங்க் யூ. எனக்கு கிடையாதா? செடியில ஒரு ரோஜா தான் புத்துதா? ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன், நீ உள்ள போ. ஓகே. டேய் ரெண்டும் வருதுடா. பதுங்கு. ஹே ஜீவா, ஹாய். ஹாய் ஜனனி மேடம். நைஸ். வாவ், எப்பவுமே யூனிஃபார்ம்ல தான் பாத்திருக்கேன். சாரில ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க எடுத்தீங்க? எடுத்தீங்களா? வா, கண்டுபிடிச்சிட்டோங்களா? எங்க வாங்குனேன்னு கேளுங்க. அதானே. ஆஃப் டியூட்டில யாரை ரேட் பண்ண வந்திருக்கீங்க? இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? ஆக்சுவலா ரேட் பண்ண தான் வந்தேன். ஆனா என்கவுண்டருக்கு முன்னாடி ஆள் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டம் போல இருக்கு. சரி, ஷூட்டிங் இல்லையா, டேட்டிங் போல இருக்கு. கையில ரோஸ் வேற. இந்த நேரத்துல இது வேற. கில்மா நம்பர் 1. ஹலோ ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். சொல்லுமா ஜீவா. எங்க இருக்க? இங்கதான், மவுண்ட் ரோட்ல. மவுண்ட் ரோடா? பொய் சொல்லாத. இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ ரெஸ்டாரண்ட்குள்ள போனதை பார்த்தேன். பாத்துட்டியா? நீ பாத்துட்டு பார்க்காம போனத நான் பாத்துட்டேன். அதனால தான் சும்மா பொய் சொன்னேன். ஏய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என் முன்னாடி ஒரு பிரபலமான ஆள் உட்கார்ந்திருக்காங்க. யாருன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். யாரு? ஜனனி தானே? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் தெரியுது. அதான் சரி. மேடம், நான் சொன்னேன் என்னோட ஆளு உங்களோட பெரிய ஃபேனா. 2 வார்த்தை பேசுறீங்களா? ஷூர். ஹலோ. ஹலோ, நான் தான் ஜனனி பேசுறேன். ஜனனிமா, எப்படி இருக்கீங்க? உங்க படம்னா எனக்கு ரொம்ப உசரு. உன் ஆளுக்கு என்ன வயசு? காலேஜ்ல படிக்கிறாரு. ஓ, முதியோர் கல்வியா? முதியோர் கல்வியா? ஹலோ, அவங்க கிட்ட என்ன சொன்ன? முதியோர் கல்வியான்னு கேக்குறாங்க. அப்படியா சொன்னாங்க? மறுபடியும் கூட. ஹலோ. யா. ஹலோ ஜென்னி ஆண்டியா, உங்க படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? யாரோ குழந்தை இருக்கு லைன்ல. என்ன குழந்தைங்கறாங்க? அது லூசு, ஒளருது. சரி, எப்போ வர? சீக்கிரம் வா, உன்கிட்ட ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும். ஐயோ, கில்மா 2வா? ஹாய் ஜென்னி. எங்க இருக்கீங்க? இங்கதான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். டேய் டேய், இதா பண்ணுங்க பண்ணுங்க. என்னடா சிக்னல்? கண்டினியூ பண்ணுங்க. டேய் ரோட்ல ஏத்துடா ட்ரெயின், ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்கடா. ஓகே ஓகே, சீக்கிரம் வந்துருங்க ப்ளீஸ். ஓகே ஓகே. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் கமிஷனர் பேசுறேம்மா. முட்டாள். நீங்களே கமிஷனர் சொல்லாதீங்க சார். ஏய் கத்தாத, 4 பேர் காதுல விழுந்துற போகுது சார். இது ரகசிய மீட்டிங். சீக்கிரம் வா.
சாரி சார், நான் இதோ 2 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். யா, தேங்க் யூ. நான் ராட்டுன்னு நினைச்சேன். ஓகே, நான் வரேன். பாய் பாய். மேடம் நீங்க ஆர்டர் கொடுத்த டால் ரெடி மேடம். தேங்க் யூ. வெல்கம். ஹாய் ஜெரி. ஹாய். என்ன ஜீவா அவசரமா கூப்பிட்ட? என்னை பார்த்தாலே ஏதாவது சொல்லணும்னு தோணுமே. உன்னை பார்த்தாலே எதுவும் சொல்லணும்னு தோணல. பின்ன எதுக்காக என்ன கூப்பிட்ட? சொல்லு, கமான் சொல்லு. உனக்கு ஐயோ, உன்னை பார்த்தாலே எனக்கு பார்க்க நுழறுது. என்னது பார்க்க நுழறுதா? நாக்கு குழறுது. இந்த சாரியில நான் எப்படி இருக்கேன்? நல்லா ஷோகேஸ் பொம்மை மாதிரி இருக்க. மீன்ஸ் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். இந்தா உனக்கு gift. என்னது பொம்மையை தர? வயித்துல குத்து. குத்திலாமா? பொம்மைய. ஓ ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாத. பொம்மை தானே சொல்லுச்சு, அவளா சொன்னா? பொம்மை சொன்னத நான் சொன்னத வச்சுக்கோ. ஹேய், ஏன் லேட்? அதான் நானும் கேக்குறேன். ஜெர்ரி, ஒய் லேட்? தான் சொன்னேனே டிராஃபிக் ஜாம்னு. யார்கிட்ட சொல்லலையே? உங்ககிட்ட ஏன் சார் நான் சொன்னா? நான் ஜனனி கிட்ட சொன்னேன். இந்த பொய் தானே வேண்டாங்கிறது. யார் சொல்றது? என்னது இது? புரியலையாமா? மப்பா இருக்கிய. ஜெரி சொல்ல வேண்டிய ஐ லவ் யூ பொம்மை சொல்லுது. இல்ல ஜெரி? இல்ல ஜெரணி? எல்லாருக்கும் ஜெரணி கிஃப்ட் கொடுக்குறாருல, வாங்கிக்கோமா ப்ளீஸ். கொடுத்தா தான்ப்பா வாங்கிக்க முடியும். குடேப்பா, படுத்துறியே. Thank you so much. How sweet. ஓ ஸ்வீட். இப்போ என்னடா சொல்ற? ஐ லவ் யூ சொன்னது ஜெரி தான். ஜெரி கூட இல்ல, பொம்மை, அதுவும் திருட்டு பொம்மை. ஜனனி ஐ லவ் யூ சொன்னாளா? ஏய், பொம்மையை வாங்கிட்டா போருமா? அல்பமா இருக்கியே, பதிலுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லுமா. அது எப்படி? அதுவும் முன்னாடி நோருக்கும். அட்லீஸ்ட் கிஃப்ட்டுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்ல. இந்தா. இது என்னது? புரியலையா? பொம்மைக்கு பொம்மை, கிஃப்ட்டுக்கு கிஃப்ட். இந்த பார், நீ சொல்ல வேண்டிய ஐ லவ் யூ இந்த பொம்மை ஜெரி கிட்ட சொல்லும். என்ன ஜெரி? குடு குடுமா, குடு குடு. திருப்தியா? ஒரு மாதிரி உங்க லவ் கம்பல்சரி எஜுகேஷன் பண்ண வேண்டியிருக்காமா? இப்போ நான் சொல்றேன். ருக்கு போலாம், நாளைக்கு ஷூட்டிங். ஜெரி வரேன், நாளைக்கு வர மாட்டேன். பொம்மை பொம்மை கிஃப்ட் கிஃப்ட். Thank you. Bye. டேய் கௌஷிக். ஆஹா, ஜனனி ஜீவா 2 பேருமே ஐ லவ் யூ சொல்லியாச்சு. both I love you, both I love you. அவன் பாதி கடந்து தாண்டிட்டாமா. இனிமே நீ அப்பிட்டான். ஏய் ஜெரி, நல்லவேளை நீ இங்க தான் இருக்கியா? இது என்ன வேற பொம்மை? I love you. நீ சொல்ல வேண்டியது இது சொல்லுதா? சரி, நான் கொடுத்த பொம்மை எங்க? ஏன் கேக்குற? இல்ல, அதுல பாம் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னது பாமா? I am very happy, you know. இது ஒண்ணு, இது யார் கேட்டா? உங்க பொண்ணுக்கு எங்க பையனை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. அதுல ஒண்ணு பாருங்க, நாங்க புள்ள மாறுங்க. அதனால என்ன, நாங்க பொண்ணு மாறுங்க. சரி, உங்க பொண்ணுக்கு இந்த பாட்டு டான்ஸ் ஏதாவது? அதெல்லாம் பாக்குறதோட சரி. அதாவது விசிடில படம் பாப்பாங்க. சினிமான்னா உசுரு. அதுல ஒண்ணு தப்பு இல்லைங்களே. தப்பு இல்ல. அது சரி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாங்க நாள் பார்த்தாச்சு. ஏப்ரல் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்களுக்கு ஓகே. எங்களுக்கு ஓகே. அதுல ஒரு சின்ன விஷயம். கல்யாணத்தை வந்து எங்க குலதெய்வம் பெருமாள் கோயில் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ வெத்தலை பாக்கு மாத்திக்கிறாங்களா? இந்தாங்க. நான் வெத்தலை பாக்கு கொண்டு வரல. அதனால என்னங்க, வீட்டுக்கு போய் அனுப்புவீங்க. இப்ப இத வாங்கிங்க. சரி, வீட்டுக்கு போய். இதான் பையனோட போட்டோ. என் பேரங்க என்ன மாதிரியே இருக்கிறா பாருங்க. அழகா இருக்காரு. பொண்ணோட போட்டோ தரீங்களா? என்ன வெத்தலை பாக்கு தட்ட வந்த மாதிரி
பொண்ணோட போட்டோ வந்துட்டீங்களா? அதனால தட்டோட அனுப்பிங்க. யாரு இவரு? வணக்கம் 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 வணக்கம். பொண்ணுக்கு எல்லாமே நான் தான். ஒய் தாய் மாமன்னே வச்சுக்கலாம். பொண்ணோட அப்பா அம்மா அவங்க போயிட்டாங்க. தெரியும். இப்பதானே? அது எப்போ? எது எப்போவா? இவரே எங்க டென்ஷன் ஆவறாரு? இவன் வேற. போனவங்க போயிட்டாங்க, விடுங்க. இப்ப நான் வந்திருக்கேன்ல, என்ன கவனிங்க. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, தெரியுமே, வெத்தலை பாக்கு தட்டு கொடுக்க வந்திருக்கீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க சொன்னாங்கடே. எவங்க? எது என்னப்பா எவங்கங்கறாரு? ஏம்பா அவர் மட்டும் எப்போன்னு கேட்கலாமா? உனக்கு நான் அப்பாவா? நீ ஏன்டா நடுப்புற பேசி குழப்பிக்கிட்டு அவரே குழப்பி கிடக்குறாரு? அத விடுங்க. எங்க பொண்ணோட போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? இப்படி திரும்புங்க. ஏங்க வீட்லயே பொண்ணோட போட்டோ வச்சுக்கிட்டு என்ன கேக்குறீங்களா? என்னப்பா வளர்றாரு? அது ஒண்ணு இல்லடா, பையன் பர்ஸ்ல போட்டோ கிட்ட வச்சிருப்பான்ல, அத சொல்றாரு. அப்படிதானே? ஆமாங்க. தமாஷா. இந்த பாருங்க, இந்த விஷயத்தை பேசிக்காம நாம பாக்குறத மாத்தி கூடாது. என்ன? நாங்க புள்ள மாறுங்க. நாங்க தான் புள்ள மாறுங்க, நீங்க பொண்ணு மாறுங்க. இந்த பாருங்க, ஏதோ ஒரு மாறுங்களா இருந்துட்டு போங்க. நீங்க அப்புறம் கிள்ளுவீங்க நீங்க. சார் அப்புறம் ஒண்ணு முக்கியமா சொல்லிட்டேன். பொண்ணுகிட்ட கராரா பேசிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமா பக்கம் தலை வச்சு படக்கூடாது. அது பாட்டுக்கு நடக்கட்டுங்க. அத போய் அனாவஸ் பண்ணி பாட்டுக்கிட்டு. ஓகேயா? ரொம்ப தாராள மனசுங்க உங்களுக்கு. அப்ப நான் கிளம்பட்டுமா? அப்புறம் பெரியவரே, ஒரு முக்கியமான விஷயம். தெரியும். என்ன? ஏப்ரல் 9ஆம் தேதி கல்யாணம் பெருமாள் கோயில்ல. அடடே, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவங்க தான் சொன்னாங்களே. எவங்க? என்னது? இல்ல அவர் கோச்சிக்கிறாரு. எவங்களோ சொல்லிட்டு போட்டோம். அப்ப நான் கிளம்புறேன். டிரைவர் வண்டி எடுப்பா. வரேங்க. டேய், என் பேரப்பிள்ளை இருக்கிறானே, நல்ல பொண்ணா பார்த்து தானே லவ் பண்ணிருக்கிறான். ரொம்ப நல்ல குடும்பம். எப்படிப்பா சொல்றீங்க? பாரு, இப்பதான் பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு போனாங்க, பின்னாடியே தாய் மாமன். வாங்க வாங்க வாங்க. சும்மா இருங்கப்பா. நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டீங்க? நான் தான் பொண்ணோட அண்ணன், இவ அண்ணி. நினைச்சேன். இப்பதாங்க உங்க குடும்பத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்க குடும்பத்துக்கே 100 வயசுங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு செலவு பண்ணிட்டு வரீங்க? அதான் ஏப்ரல் 9 கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. இவ்வளவு தூரம் போயிடுச்சா? என்னது இது? கள்ளி ஜீவா நம்ம கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அங்க என்ன மொனமொனன்னு பேச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னதான் பொண்ணும் புள்ளியும் ஒருத்தர பார்த்து பழகி இருந்தாலும் பெரியவங்க நீங்க எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? அதான் பொண்ணோட போட்டோ கொண்டுருக்கோம். என்னங்க கொடுங்க. இந்த அப்பா அந்த தட்டு வாங்கிக்கமா. போட்டோ கொடுக்கிறதுக்காக வந்திருக்காங்கடா. அதானே? ஹாய் ஜனனி. சினிமா ஸ்டாருங்க. சினிமா ஸ்டார் ஜனனினா என் தங்கச்சிக்கு உசுருங்க. சினிமானா உசுருன்னு சொல்லுங்க. அதான் அப்பவே சொல்லியாச்சே. எப்பவே? அப்பா இங்க ஏதோ தப்பு நடக்குதுப்பா. என்ன தப்புன்னு தெரியல, வயிறெல்லாம் கலக்குது. வாயை பொத்திக்கிட்டு சும்மாறா. சார் ஒரே ஒரு வேண்டுகோள். தெரியும், பெருமாள் கோயில்ல கல்யாணம். கண்ணாச்சேரி, இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க 3 பொண்ணுங்க இங்க வரப்போகுது. எப்படி சமாளிக்க போற? வெயிட் அண்ட் see. இன்னைக்கு இங்க 3 கல்யாணம் நடக்க போறது. ஒண்ணு உங்க பேரன் ஜெயராம கல்யாணம், இன்னொன்னு நடிகை ஜனனி கல்யாணம், மூணாவது இன்ஸ்பெக்டர் ஜீவா கல்யாணம். இதுல ஒரு ஒத்துமையை கவனிச்சல, மாப்பிள்ள 3 பேரும் ஜெயராமன் தான். என்னடா சரி இதெல்லாம்? ஐயர் 3 கல்யாணம்ங்கிறாரு, 3 ஜெயராமன்ங்கிறாரு. நீ ஜாலியா இருக்கிற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஷோ என்ன கண்டா விடா இதெல்லாம்? நீ மாப்பிள்ள ஓகே, இவனுக்கு எதுக்கு புகாரி ஓடுற சர்வர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க? ஜெயராம் 1, ஜெயராம் 2, ஜெயராம் 3. ஐயோ, சலூன் வச்சிருக்கிற எனக்கே முடிய பிச்சுக்கணும் போல இருக்குது. புரியல. இத பார், இன்னைக்கு இங்க நடக்க போறது ஒரே ஒரு கல்யாணம் தான். அது எனக்கும் ஜானகிக்கும். ஜானகி என்ன எப்படியாவது முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம 4 பேரும் சேர்ந்து ஜனனி ஜீவா கால விழுந்து மன்னிப்பு கேட்டுற வேண்டியதான். நீங்க 2 பேரும் எப்படி மாப்பிள்ளை வேஷத்துல? தாத்தா இன்னைக்கு எங்களுக்கும் கல்யாணம். நீ ஜெயராம் நம்பர் 1, நீ ஜெயராம் நம்பர் 2, நீ ஜெயராம் நம்பர் 3. அப்படிதானே? உன் பேர் கௌசிக், உன் பேர் ராஜி,
நான் ஜெயராமன் சொன்ன உடனே நீங்களே எப்படி? நான் சொல்லல பெரியவரை ஏமாத்த முடியாதுன்னு. வேற நல்ல ஐடியாவா செஞ்சிருக்கலாம். ஐயோ தாத்தா, இப்போ நான் ஜெயராம் அலைஸ் ஜெரி இல்லையா, அதே மாதிரி அவன் ஜெயராம் அலைஸ் கௌஷிக், இவன் ஜெயராம் அலைஸ் ராஜு. இப்போ புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சரியான மரமண்ட மப்பு. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் சொல்றேன் கேட்டுக்க. இவங்க 3 பேரும் ஜெயராம். அந்த பேர் குழப்பத்துலதான் வெத்தலை பாக்கு மாத்த ஜானகியோட அப்பா அம்மா, ஜனனியோட தாய் மாமனு, ஜீவாவோட அண்ணா அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இருங்க. அப்ப உங்க 2 பேர் வீட்ல இருந்து யாருமே கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களா? நான் முட்டாத்தனமா கேக்குறீங்க. என்ன சார் பேசுறீங்க? எப்படி வருவாங்க? நடக்க போறது காதல் கல்யாணம். ஒருத்த சினிமாக்காரியை லவ் பண்றான், இன்னொருத்த போலீஸ்காரியை லவ் பண்றான். எல்லாரும் என்ன நம்ம தாத்தா மாதிரி காதல மதிக்கிற பெருந்தன்மையோட, கண்ணியமா கௌரவமா தேசபக்தியோட பாரதியார் கண்ட புதுமை பெண்ணா அலெக்சாண்டர் தி கிரேட் சார். நீங்க பாத்துக்கோப்பா, ஏத்தி விடுறாங்கப்பா. எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு உங்க கல்யாணத்தை தைரியமா நடத்துங்கடா. பழைய என் பேர்ல போடுங்க. உங்க வீட்டுல இருந்து எவன் வந்தாலும் சரி நான் சமாளிக்கிறேன். வாங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கோயிலுக்கு வழி தெரியல. என்னங்க இது? உங்க குலதெய்வம் கோயில், உங்களுக்கே வழி தெரியலங்கிறீங்க. தாத்தா கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நம்ம வீட்டு கல்யாணம் பெருமாள் சன்னதியில தான். வாங்க உள்ள போலாம். வாங்க. ஹாய் ஜானகி. மாப்பிள, நீங்க மாப்பிள ஓகே. இவங்கெல்லாம் என் மாப்பிள வேஷத்துல இருக்காங்க. மாமா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். சோ மாப்பிள தோழர்கள். மாப்பிள தோழர்கள் மாப்பிள வேஷத்துல இருக்கிறதுதான் எங்க குல வழக்கம். தாத்தா அதானே? அதேதான். போதுமா? ஓ, நீங்க சொன்னா ஓகே தான் இருக்கும். நீங்க வாங்க. போங்க. பாம்மா, வலது கால எடுத்து வச்சு வா. வாங்க. பெரியவரே, நினைப்பு இருக்கா? தாய் மாம பொண்ணுக்கு என்ன போடலாங்க? தாய் மாம இப்படி பேசித்தான் ஒரேடியா குழப்பிட்டீங்க. ஐயோ, ஏன் கிள்றீங்க? பின்ன என்ன, பொதுவா பொண்ணுன்னு சொன்னா போதுமா? ஜனனின்னு சொல்ல வேண்டியதானே? அது ஏன் கிள்ற? சொல்லும் பேரு அவ்வளவுதானே. சொல்ற ஜனனி. அது என்ன அது? நல்ல கேட்டுக்கங்க. அங்க தாயார் சன்னதியில ஜனனி ஜெயராமன் 2 கல்யாணம். ஜெயராமன் 2? அது வந்து சார், எங்க அம்மாக்கு பிறக்கும் போது 2 ஜெயராம் பிறந்தது. 2 ஜெயராம் ட்வின்ஸ்ங்க. எப்படி பேரோட பிறந்ததா? பிரைஸ் டாக் மாதிரி. ஐயோ கேளுங்க சார், எங்க குல வழக்க பிரகாரம் ஆண் குழந்தை பிறந்தா ஜெயராமன் பேர் வைக்கணும். ஃபேண்டாஸ்டிக். 2 குழந்தை பிறந்ததுனால முதல் குழந்தைக்கு ஜெயராமன் 1, ரெண்டாவது குழந்தைக்கு ஜெயராமன் 2னு வச்சாங்க. ஆமா சார், அதுல ஜெயராமன் தங்கல புட்டுக்குச்சு சார். என்னவா டெவலப் பண்றான் இவன். தான் ரெண்டாவதா பிறந்த குழந்தை ஜெயராமன் 2 கூவாப்பி. குல வழக்கு பிரகாரம். ஐ டோன்ட் பிலீவ். என்ன குல வழக்கு இது? வேணும்னா எங்க தாத்தாவை கேளுங்க சார். தாத்தாவை கூப்பிடாத. அப்புறம் ஒரு கண்ணத்துல கிள்ளிட்டு குல வழக்கம் பாரு. எனக்கு கொலை நடுங்குதியா? ஏய் கௌஷிக், இங்க வா. பொண்ண கூட்டிட்டு போப்பா. மாப்பிள என்னது? மாப்பிள தோணும் தலையில டர்பனோட உங்கள மாதிரி மாப்பிள வேஷத்துல இருக்கா. ஆளாளுக்கு டர்பனோட சுத்துறீங்க. சரித்திர படம் மாதிரி இருக்கு. டேய் சொல்லேன்டா. எந்த குழப்பமும் இல்லை சார். ஜெர்ரி தான் மாப்பிள, நான் மாப்பிள தோழன். அவனோட குல வழக்க பிரகாரம் மாப்பிள தோழனும் மாப்பிள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கணும். அவன் தான் பொண்ணையும் அழைச்சிட்டு போகணும். கூவாபி. ஐயோ சோ ஸ்வீட். ஜனனி வாம்பா. நான் எப்படி இருக்கேன்? I love you. குட் மார்னிங் மேடம். என்ன பிரின்ஸ் இது? எங்க வந்துமா? சாரி மேடம். வாங்க. வாமா. வாங்க. நீதான் பொண்ணாமா? போட்டோல பார்த்த பிரபலமா இருக்க. மாப்பிள பொண்ணு சூப்பர். என்ன மாப்பிள்ளைன்னு யாரையோ காட்டுறாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சில பேருக்கு மாறு கண் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இவருக்கு மாறு கை போல் இருக்கு. அதேமா உனக்கு ஜெயராம் 3 ஓகே தானே? ஜெயராம் அது ஜெயராம் 3 என்னன்னா நீங்க சொல்ல வந்தத நான் சொல்லிறேன்ப்பா. நீங்க போங்க. நான் சொல்லிறேன்டா. இல்லப்பா நான் சொல்லிறேன்ப்பா. போங்கப்பா. இவன் சொல்லிடுவான். ஓகேப்பா. குழப்பிராத. ஓகேப்பா. சீக்கிரம் கூட்டி வந்து. நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க சார். அதாவது எங்க அம்மாவுக்கு பிறந்தது 3 ஜெயராம். 3 ஜெயராம்? ஆமாங்க, ட்வின்ஸ். ட்வின்ஸா? ஆமா, 2 குழந்தை பிறந்தா ட்வின்ஸ் ரெட்டை, 3 குழந்தை பிறந்தா ட்வின்ஸ் முட்டை. இப்போ சொல்றேன் கேளுங்க. அந்த 3 ஜெயராம்ல 2 அப்பீட்டு. நான் தான் ஜெயராம்
3 விடுறா. இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள சோகமாக்கணுமா? வாங்க ஆஞ்சநேயர். இது ஆஞ்சநேயர் சன்னதியில கல்யாணம். வாங்க வாங்க. டேய் கூப்பிட்டு போடா குவாப்பி. வாமா. நான் எப்படி இருக்கேன்? சூப்பர். ஐ லவ் யூ. பெருமாளே. என்னடா சரி இதுக்கு அசந்துட்ட? முதல்ல உனக்கு ஜானகிக்கு கல்யாணம் நடந்தாகணும். அதுக்கு என்ன ஏற்பாடு? மிஸ்டர் ஐயா சொல்லுங்க. நாங்க தான் முதல்ல வந்தோம். சோ 3 கல்யாணத்துல முதல் கல்யாணமா என் கல்யாணத்தை முடிச்சிடுங்க. 3 கல்யாணம் என்ன 300 கல்யாணம் நடந்தாலும் முகூர்த்த நேரம் என்னவோ ஒண்ணுதான். அதுக்குள்ளதான் எல்லா பெண்கள் கல்யாணமும் நடந்தாகணும். இத பாருங்க, என்ன டிலே பண்ணாதீங்க. நான் பொண்களுக்கு முகூர்த்த புடவை கொடுத்தாகணும். வர்றேன். இந்தாங்க முகூர்த்த பட்டு புடவை. மாத்திக்கிறதுக்கு மடப்பள்ளி இருக்கு. சட்டுன்னு போய் மாத்தின்னு வந்துருங்க. என்னது இது? பேசிட்டு இருந்தா ஆகாது. இந்தாங்க முகூர்த்த பட்டு புடவை. சீக்கிரம் போய் மடப்பள்ளியில மாத்தின்னு வந்துருங்க. போயிட்டு வந்துருமா. ஐயோ. ஹலோ ஜெரி, நான் தான். சொல்லுங்க. நான் நடிச்ச புது படம் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு. நான் மாயஜால் தியேட்டருக்கு போறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. நீங்க ஒரு பிரபல நடிகை. தியேட்டருக்கெல்லாம் வந்தீங்கன்னா கும்பல் கூடிடும். அடையாளம் தெரிஞ்சுப்பாங்க. வேண்டாங்க. அதெல்லாம் தெரியாதுப்பா. நான் எப்படி வர போறேன் நீங்களே பாருங்க. உங்களாலேயே நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சரி நீங்க போங்க. நான் எதுக்கு? நீ எதுக்கு? எல்லாம் அந்த ருக்குவாலதான். எங்க 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 ஏலே ஃபவுக்கு களவாடி பையல சலீமாவை கூட்டிட்டு போய் நிக்கா பண்ண போறியா? ஏலே உன தேடி பிடிச்சு கைமா பண்ணிடுவேன்டா. வெட்டி புடுவேன்டா. உன வெட்டி புடுவேன்டா. ராஸ்கல் எங்க போன புடுறதுடா. ஏ ஃபருக்கே உனக்கு எவன் நான் தான். ஜெரி ஜெரி நான் தான் ஜனனி. ஜனனி நீங்களா? சரி சரி சீக்கிரமா போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. ஐயோ ஹவுஸ்ஃபுல் போட் போட்டு இருக்கு. ஐயோ ஹவுஸ்ஃபுல் போட் போட்டு இருக்கு. நீங்க கிளம்புங்க. ஓகே ருக்ஸ். இல்ல இல்ல இன்னைக்கு நான் படம் பார்த்தே ஆகணும். பிளாக்லயாவது டிக்கெட் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். அப்ப நீங்க தான் வாங்கணும். ஏன்? நீங்க தானே பிளாக்ல இருக்கீங்க. இந்த கடி தானே வேணாங்கிறது. போங்க சீக்கிரம். சரி. ரெண்டு தாயா. மழை வருது 100 200 ரூபாய். இந்தாங்க சார். 100 200. ஐயோ என்ன இவன்? ஜீவா ஜீவா என்ன பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு இருக்க? அதுவும் ரெண்டு? ரெண்டு ரெண்டு ரெண்டு. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என் ஃப்ரெண்டுக்கு. எங்க உன் ஃப்ரெண்ட்? அதோ கேர்ள் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டு. பின்னைய பர்தா போட்டுட்டு இருக்கான். அவன் என் ஃப்ரெண்டு ஃபரூக். அப்பாக்கு தெரியாம சினிமா பார்க்க வந்திருக்கான். என்ன நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது. ஃபரூக் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா. அதோ போறாரு. அவர்தான் ஃபரூக்கோட அப்பா. சரி எனக்கு இப்ப டியூட்டி முடிஞ்சிருச்சு. நான் ஃப்ரீ. உன் ஃப்ரெண்ட் அனுப்பிட. நீ என்ன ஜனனி படம் பார்க்க போலாம். அவனை எப்படி அனுப்புறது அதான் தெரியல. நான் வேணா 2 தட்டு அனுப்பிடுவா. சரி சீக்கிரம் வா. வெயிட் பண்றேன். உங்க படத்துக்கு இந்த 2 டிக்கெட் கிடைக்கல. என்ன டிக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு கேனத்தனமா உளறீங்க? அட அங்க பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் ஜீவா பிளாக்ல வாங்கும்போது பிடிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் போய் கொடுக்கணும். நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல இவ்ளோ தூரம் வந்துட்டு என்னால படம் பார்க்காம போக முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. வேற படத்துக்கு டிக்கெட் வாங்குங்க. போங்க போங்க சொல்றேன்ல. கோ கோ ஃபாஸ்ட். இந்தா 2 டிக்கெட். நீ லாபில வெயிட் பண்ணு. நான் என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிட்டு வரேன். ஓகே சீக்கிரம் வா. கொடுங்க. ஏய் ஃபரூக் சரிமா எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? விட மாட்டேடா. 2. ஹாய் ஜானகி. நீ நான் எப்படி இங்க என்ன கேட்க போறேன்? நான் கேக்குறேன் நீ எப்படி இங்க? வேற எதுக்கு வருவாங்க? சினிமா பார்க்க தான். அப்ப எதுக்கு 2 டிக்கெட் கேட்ட? நான் எங்க கேட்டேன்? நீ தானே கேட்ட. ஓகே ஓகே உன்கிட்ட எதுக்கு மறைக்கணும்? நான் என் ஃப்ரெண்டோட சினிமா பார்க்க வந்தேன். என் ஃப்ரெண்ட் அதோ அங்க இருக்கா. ஐயோ ஜனனி. அது பக்கத்து தியேட்டர்ல ஜனனி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐயோ அது இல்ல இது. அது சலீமா. சலீமா? ஆமா. ஃபரூக்கோட லவர் தானே. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏய் ஃபரூக் சலீமா எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களை விட மாட்டேடா. வரேன்டா. வந்ததுல இருந்து இந்த விளையாட்டை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஜனகி
ஜானகி ஃபரூக் ஒண்ணு பண்ணு சலீமாவை கூட்டிக்கிட்டு காதல் படத்துல வர மாதிரி 6 ஷோவையும் பாரு அவங்க அப்பா போற வரைக்கும் ஐயோ எதுக்கு இதெல்லாம் ஊரார் காதல ஊட்டி வளர்த்தா நம்ம காதல் தானா வளரும் அது சரி சலீமா ஜானகி ஃபரூக் எங்க சலீமா இப்பதானே நீ ஃபரூக் கூட தியேட்டருக்குள்ள போன என்ன உளற அப்ப உள்ள ஓடுனது யாரு ஜனனி அச்சச்சோ ஜனனி ஓடுறது என்னது ஜனனி ஓடுறாளா ஜனனி படம் ஓடுறது பக்கத்து தியேட்டர்லப்பா இது வேற படம் சரி அதெல்லாம் விடு சலீமா வாமா உன்னை ஃபரூக் கிட்ட போய் சேர்த்துறேன் கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க குடாக்கு சாரி ஜெரி பா சலீமா தான் ஆளு மாத்தி எடுத்துட்டு போற உள்ளவா உனக்கு இருக்கு என்ன கன்ஃபியூஷன் நம்ம ஃபரூக் இருக்கான்ல ஃபரூக்கா ஓ உனக்கு தெரியாதுல ஃபரூக் என் ஃப்ரெண்டு சலீமாவோட லவர் நீ சலீமா நினைச்சு ஒண்ணு இழுத்துட்டு போயிட்டா அப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தீங்க யாரு அது யாரு அதான் சலீமா சலீமா முஸ்லிம் தானே அவ அப்பாக்கு அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்காக மார்வேஷத்துல வந்திருக்கா பொட்டு வச்சு அடையாளம் தெரியாதா அவன் அப்பனுக்கு தெரியாது அவன் ஒரு பேக்கு சரி சரி அது அவங்க பிரச்சனை ஷோக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் இப்படி தடால்னு கூப்பிட்டாலாம் வர முடியாது என்ன சொன்னீங்க சலீமாவை அவன் லவர் கிட்ட விட்டுட்டு வரேன்னு சொன்னேன் அப்படி சொல்லலாம்ல போங்க சரி சரி வா போலாம் அது இருக்கட்டும் சலீமா ஏன் வெளிய நிக்கறா அது வந்து என் ஃப்ரெண்டு வாட் ஐயோ ஆம்பளை ஃப்ரெண்டுமா அப்பாவுக்கு தெரியாம சினிமா பார்க்க வந்திருக்கான் என்ன நம்பிக்கை இல்லையா ஹலோ ஏன் மேல நம்பிக்கை இல்லையா ஓகே நம்பிக்கை இருக்கு போலாம் வா